இந்த காக்காவுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்களேன், ரெண்டும் சண்டை போட்டுக்குது. ஆனால் மற்ற காக்கா எல்லாமே சத்தம் போட்டுட்டு இங்கே பக்கத்துலேயே இந்த மரத்தில் பாருங்களேன், எல்லா காக்காவும் இவங்க 2 பேரை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. இங்கே பாருங்கள், இந்த 2 காக்காயும் சண்டை போட்டுக்குது. ஆனால் மற்ற காக்காலாம் வந்து சத்தம் போட்டுட்டு பக்கத்துலேயே இருக்காங்க பாருங்களேன், மரத்துலேயே. இவ்வளோ காக்காவும் வந்து இவங்க 2 பேர் சண்டை போட்டுக்கிறத பார்த்துட்டு இருக்காங்க. இன்னும் 3 காக்காய் ஆயிடுச்சு. என்னை பார்த்துட்டு எல்லாம் கொஞ்சம் அமைதியாக இருக்குது. இவ்வளோ நேரம் அவ்வளோ சத்தம் போட்டு வந்துட்டான் பாருங்களேன். இந்த மரம் முழுக்க காக்கா, இந்த மரம் முழுக்கவும் காக்கா இருக்காங்க. ஐயோ, சண்டை போட்டுக்குதே. 2 காக்காய்க்கும் நல்ல சண்டை நடக்குது, கொத்திக்கிறாங்க. எல்லா மரத்துலேயும் உள்ள காக்கா சத்தம் போட்டுட்டு இருக்குது. ஐயோ, இந்த மரத்துலேயும் பாருங்கள் எவ்வளோ காக்கா இருக்குது. அந்த 2 காக்கா சண்டை போட்டுக்குது. ஆனால் மற்ற மரத்தில் எல்லாமே காக்கா எல்லாம் ஓடுது. இங்கே பாருங்கள், கீழே இவங்க 2 பேரும் சண்டை. சுச்சு, நம்ம துரத்தினாலும் அது போகல, 2ம் கொத்திக்குது மாற்றி மாற்றி. காக்கா கூட்டத்தை பாருங்கள், அது கற்றுக் கொடுத்தது யாருங்கன்னு ஒற்றுமைக்காக சொல்லுவாங்க. யாராவது ஒரு காக்காவுக்கு இறை கிடைச்சாலே எல்லா காக்காவும் சேர்ந்து தான் சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. நம்மளும் பார்த்துருக்கோம். ஆனால் இந்த காக்காக்குள்ளே எதுக்கு சண்டை தெரியல, அவ்வளோ வக்கரமாக 2ம் மாற்றி மாற்றி கொத்திக்குதுங்க. யாருக்காவது தெரியுமா இதுக்கு காரணம் என்னென்னு, ஏன் எதனால் இந்த காக்கா அங்கே இப்படி கொத்திக்குதுன்னு? ஏன்னா ஒரு காக்காவுக்கு நம்ம இறை போட்டோம்னா எல்லா காக்காவும் கத்தி கூப்பிட்டு ஒன்றா சாப்பிடுங்க. ஆனால் இங்கே பாருங்கள், ஐயோ, அதுக்குள்ளே தண்ணி இருக்குது. அந்த தண்ணிக்குள்ளே மூழ்கி மூழ்கி கொத்தி கொத்தி எடுக்குதுங்க. 2ம் மாற்றி மாற்றி கொத்திக்கிறாங்க. எதுக்காக தெரியுமா உங்களுக்கு? யாருக்காவது காரணம் தெரிஞ்சால் சொல்லுங்கள். இந்த காக்கா கூட்டம் எல்லாம் மேலே இருந்து சத்தம் போட்டுகிட்டே இருக்குங்க பாருங்களேன். அவங்க 2 பேரும் கொத்திக்கிறத பார்த்துட்டு இந்த காக்காலாம் சத்தம் போடுது. அதில் ஒரு காக்கா இறந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அந்த காக்கா இறந்த உடனே அதை கொத்தின இன்னொரு காக்கா பறந்து போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாவம், இது இறந்து போயிடுச்சு. அப்படியே தண்ணிக்குள்ளே அழுத்தி கொத்திட்டு போயிடுச்சு. சாகடிச்சிட்டு பறந்துடுச்சு அந்த